யுவர் ஆனர், ஏதேதோ சொல்லி வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார்கள். தாங்கள் இதற்கு அனுமதி அளிக்க கூடாது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரோல். நீங்க சொல்லுங்க. எங்களுக்குள்ள இருந்த உறவு வெளியில சொன்னா என் பேரு கெட்டு போயிடுமேன்னு சக்தி கட்சி மீட்டிங்ல இருந்ததா பொய் சொல்லிட்டாரு. ஆனா உண்மை அது இல்ல. அவரு என்னோட தான் இருந்தாரு. வெளியில சொன்னா மானம் போயிடும்னு தான் அவரு சொல்லாம மறைக்கிறாரு. ஆனா இப்ப அவர் உயிருக்கே ஆபத்துன்னு வரும்போது மத்ததெல்லாம் யோசிக்காம உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லிட்டேன். யுவர் ஆனர், எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய மானத்தை விலையா தரமாட்டாங்க. மானம் போனாலும் பரவாயில்ல, நீதி கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல இவங்க சொன்ன சாட்சியத்தை கோர்ட் ஏத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்க சார்புல சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணணும்னா பண்ணலாம். அவர் சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன பண்ணாரு? சொன்னேனே சார், ஒன்னா இருந்தோன்னு. ஒன்னான்னா ஒரே படுக்கையில ஒன்னா இருந்தோம், உறவு வச்சுக்கிட்டோம். அதுக்கு என்ன ஆதாரம்? என்ன சார் இதுக்கு ஆதாரம்லாம் கொடுக்க முடியும்? அவரு என் கூட இருந்தாரு. ஒரு பொண்ணு வாயை விட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கூட இருந்தேன்னு சொல்ல மாட்டான்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நம்புறேன். அவ்வளவுதான். நீங்க போகலாம். இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கிறேன். உனக்கென்ன புத்தி கட்டி போச்சா? நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? ஏய், எந்த தைரியத்தில் இப்படி சொன்ன? இது மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அப்படியே உன்னை வெட்டி போட்டுருவாரு. சும்மாவே ஊருக்காரையும் ஒன்னையும் நீ பத்தி வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. இப்ப நீயே கோர்ட்டுல வந்து ஆமா எனக்கு சக்திக்கு தொடர்பு இருக்கு, அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவர் என் கூட இருந்தாருன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்க. இனிமே டிவி பத்திரிக்கையில சும்மா இருப்பாங்க நினைச்சியா? உன் பேரை சதிச்சிருக்க வச்சிருவாங்க. ஏன் இப்படி ஒரு போய் சொன்ன? ஏய், நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு, நாளைக்கு வாழ்க்கையில இது எவ்வளவு பெரிய சிக்கல் உண்டாகும் தெரியுமா? இத பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? இத பாரு, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. உனக்கு வேண்டாம் வாழ்க்கை மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. நான் போறேன், இப்பவே போறேன். நீ சொன்னது மட்டுமே போய் அதுல துளி கூட உண்மை கிடையாது. என்னை காப்பாத்துறதுக்காக நீ போய் சொல்லிட்டு நான் போய் சொல்றேன். போ, போய் சொல்லு. அதுக்காகத்தானே நான் இவ்வளவு போராடினேன். நீ என்ன முட்டாளா? உனக்கு எதிராக எல்லா சாட்சியும் ஆதாரத்தோட இருக்கு. நீ நம்பின உன் தங்கச்சியும் உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டா. ஆமா, என் அண்ணன் தான் குத்துனாரு, நான் பார்த்தேன்னு அவ அடிச்சு சொல்லிட்டா. அப்பவே கேஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் எப்படியாவது உன்னை வெளியில கொண்டு வரணும்னு பார்த்தேன். அதான் எதை பத்தியுமே யோசிக்காம அப்படி ஒரு பொய்ய சொன்னேன்.